ரொம்ப சாமி பக்தி ஜாஸ்தியாக இருந்தனால ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கே போக மாட்டேன். பூஜை பூஜை பூஜை, கோயில் 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 கோயில். செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட அப்படியே வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 7th 8th வர வரைக்கும் ஓவர் பக்தி ஆகி, பக்தியிலேருந்து அவனை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கினோன்னு பாவம் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. எங்கள் அப்பா என்ன பண்ணார், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போயிட்டு அந்த டைமில் வந்து 2000ரூபான்றது பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 2000ரூபா கொடுத்து அவனை சினிமா கூப்பிட்டு போங்கப்பா, அவன் மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி விடுங்கப்பா, கோயிலே இருக்கிறான்ப்பா அப்படின்னோன்னே எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க, நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டானுங்க. எங்கன்னா ஒயின் ஷாப் கூப்பிட்டு போயிட்டானுங்க. அப்பா நம்பி உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒயின் ஷாப் போயிட்டீங்க. இப்போ புரியுதா? இந்த இன்டர்வியூல வந்து எங்க அப்பா மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான இது. அப்பா வந்து எவ்வளவோ உங்களை மோல்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காரு நல்ல விதமா. ஆமா ஆமா. ஸோ இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் நான் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆறேன், இதெல்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ராங் ஆகுது.